அஸ்ஸலாமு அலைக்கும் அன்பான சகோதரர்களே, இந்த நோன்புடைய காலப்பகுதி அல்லாஹுடைய நெருக்கத்தை அன்பை அதிகரிக்கின்ற ஒரு காலப்பகுதியாக இருக்கின்றது. அல்லாஹுடைய வல்லமையை சக்தியை நாங்கள் விளங்கிக் கொள்வதற்கும் அறிந்து கொள்வதற்கும் ஒரு சந்தர்ப்பமாக இது இருக்கின்றது. கண்ணியமானவர்களே, 7 வானங்களை படைத்து 7 பூமியை படைத்து இந்த பிரபஞ்சத்தை படைத்து அதனை நாங்கள் பராமரித்துக் கொண்டிருக்கின்றோம். இதனை நாங்கள் பராமரித்துக் கொள்வது ஒரு சிரமமான காரியம் அல்ல என்ற கருத்தை அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா கூறுகின்றார். எனவே மிக வலிமையான ஒரு சக்தியாக ஒரு ஆற்றலாக அல்லாஹு தஆலா இருக்கின்றான். அந்த சக்தியை அந்த வல்லமையை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமாக இந்த நோன்புடைய காலம் இருக்கின்றது. கண்ணியமானவர்களே, அந்தரத்திலே இந்த பூமி உண்டாக்கப்பட்டிருக்கின்றது. அறிவியல் ரீதியாக நாங்கள் அல்லாஹ்வுடைய ஆற்றலை பார்த்தால், நவீன அறிவியல் ரீதியாக பார்த்தால் அந்தரத்திலே இந்த பூமி உண்டாக்கப்பட்டிருக்கின்றது. அந்த பூமி அந்தரத்திலே இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அந்த பூமியின் மேற்பரப்பிலே பல 1000 உயிரினங்கள் வாழ்கின்றன. அதிலே மனிதர்களாகிய நாங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த பூமியை போன்ற கோடிக்கணக்கான படைப்புகளை அல்லாஹு தஆலா இந்த அகிலத்திலே இந்த பிரபஞ்சத்திலே உண்டாக்கி இருக்கின்றான். நவீன அறிவியல் சொல்லுகின்றது, அதனை வெள்ளொடு தொகுதி என்று சொல்லுகின்றது. வெள்ளொடு தொகுதி, ஒரு வெள்ளொடு தொகுதியிலே கோடிக்கணக்கான கோள்கள் கிரகங்கள் இருக்கின்றன. இந்த பிரபஞ்சம் என்ற விடயத்திலே கோடிக்கணக்கான வெள்ளொடு தொகுதிகள் இருக்கின்றன. அகிலம் என்று நாங்கள் சொல்லுகின்றோம். குர்ஆன் சொல்லுகின்றது, இந்த அகிலம் இந்த பிரபஞ்சத்தினுடைய வடிவத்தை கூட மனிதன் இன்று தன்னுடைய நவீன அறிவியல் ஊடாக கண்டுபிடிக்க முடியாத நிலையிலே இருக்கின்றார். இவ்வளவு பிரமாண்டமான இந்த பிரபஞ்சத்தின் சொந்தக்காரன் யார் என்பதனை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதுதான் அல்லாஹ். ஒரு மனிதன் எவ்வளவு அல்லாஹ்வுடைய ஆற்றலை, அல்லாஹ்வுடைய சக்தியை, அல்லாஹ்வுடைய வல்லமையை, அல்லாஹ்வுடைய அன்பை அறிந்து கொள்வான் என்று சொன்னால் அவனுடைய மரண நேரத்திலே தான் அறிந்து கொள்வான். மரண நேரத்தின் போது புதுமையான காட்சிகளை ஒரு மனிதன் கண்டு கொண்டிருக்கின்றான், காண இருக்கின்றோம். எனவே அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய சக்தியை, வல்லமையை நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அந்த நேரத்தில் நாங்கள் அறிவதன் மூலமாக, விளங்கிக் கொள்வதன் மூலமாக பிரயோசனம் இல்லை. ஒரு முஸ்லீம் அல்லாது, ஒரு மூமின் அல்லாது நீங்கள் மரணிக்க வேண்டாம் என்று அழுத்தம் திருத்தமாக அல்லாஹு தஆலா கூறுகின்றான். அந்த அடிப்படையிலே இந்த மாதம் எங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றது. அல்லாஹ்வுடைய ஆற்றலை, அல்லாஹ்வுடைய வல்லமையை, அல்லாஹ்வுடைய அன்பை, அல்லாஹ்வுடைய தொடர்புகளை சீராக்கி கொண்டு அவனுடைய அனைத்து சிபாத்துக்களையும் நாங்கள் அறிந்து கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும்.